Hi friends, welcome to Tutor Juice. நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் பார்த்தீங்கன்னா ஜாவா ஆப்லெட்ல ஒரு ஓவல் எப்படி டிரா பண்றது அப்படினு சொல்லி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நோட்பேட் ++ டெக்ஸ்ட் எடிட்டர் ஓபன் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஃபைலை நான் ஜாவா ஃபைலா சேவ் பண்ணிக்கிறேன். ஓவல் அப்படிங்கற நேம் கொடுத்து இந்த ஃபைலை ஜாவா ஃபைலா சேவ் பண்ணிக்கிறேன். .java டெஸ்க்டாப்ல ஜாவா ஆப்லெட் அப்படிங்கற ஃபோல்டருக்குள்ளார இந்த ஃபைலை சேவ் பண்ணிக்கிறேன். பேசிக்கா ஒரு ஆப்லெட் கிரியேட் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா நமக்கு ரெண்டு பேஸ் கிளாஸ் தேவை. ஒன்னு பாத்தீங்கன்னா ஆப்லெட், இன்னொன்னு வந்து கிராபிக்ஸ். இந்த ரெண்டு கிளாஸும் இருக்க பேக்கேஜ் நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். import java applet. ஃபர்ஸ்ட் java applet அப்படிங்கற பேக்கேஜை இம்போர்ட் பண்ணிக்கிறேன். அந்த பேக்கேஜ்ல இருக்க எல்லா கிளாஸையும் இம்போர்ட் பண்றதுக்காக ஸ்டார் அப்படிங்கற சின்டாக்ஸ் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் import java awt அப்படிங்கற பேக்கேஜை இம்போர்ட் பண்ணிக்கிறேன். .star. நெக்ஸ்ட் கிளாஸை பாத்தீங்கன்னா பப்ளிக்கா கொடுத்துக்கிறேன். பப்ளிக் கிளாஸ். இந்த கிளாஸுக்கு நேம் பாத்தீங்கன்னா ஃபைல் நேம் என்ன கொடுத்திருக்கோமோ அதே நேமே கொடுத்துக்கிறேன். ஓவல் அப்படிங்கற நேம் கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த கிளாஸோட applet அப்படிங்கற கிளாஸை நாம எக்ஸ்டெண்ட் பண்ணனும். எக்ஸ்டென்ஸ் அப்படிங்கற கீவேர்ட் கொடுத்துக்கிறேன். applet. applet கிராஃபிக்கலா அவுட்புட் காட்டுறதுக்காக நம்ம paint அப்படிங்கற மெத்தட் யூஸ் பண்ணுவோம். இந்த மெத்தடை பப்ளிக்கா கொடுத்துக்கிறேன். பப்ளிக் void paint. இப்போ இந்த paint அப்படிங்கற மெத்தட் பார்த்தீங்கன்னா நமக்கு பேஸ் கிளாஸ் மெத்தட். இப்போ இந்த மெத்தடை பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கிளாஸ்ல ஓவர்ரைட் பண்ணிக்கலாம். graphics. இப்போ இந்த மெத்தடுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ஆர்குமெண்டா வர ஆப்ஜெக்ட் graphics அப்படிங்கற கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் டிக்ளேர் பண்ணி ரிசீவ் பண்ணிக்கிறேன். g. ஃபர்ஸ்ட் applet உடைய சைஸ் டிஃபைன் பண்ணிக்கிறேன். applet அப்படிங்கற html tag யூஸ் பண்ணிக்கிறேன். applet. இப்போ இந்த tagல பார்த்தா நம்ம மூணு attribute யூஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் வந்து கோட்ல நம்மளுடைய கிளாஸ் நேம் கொடுக்கணும். இப்போ நம்ம அந்த ஃபைலை கம்பைல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு ஓவல் அப்படிங்கற கிளாஸ் ஃபைல் ஜெனரேட் ஆகும். இப்போ அந்த கிளாஸ் நேம் கொடுத்துக்கிறேன். oval.class. நெக்ஸ்ட் கிரியேட் பண்ற applet உடைய height and width கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் height கொடுத்துக்கிறேன். height பார்த்தீங்கன்னா ஒரு 400 கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் width பார்த்தீங்கன்னா ஒரு 400 கொடுத்துக்கிறேன். with 400. நெக்ஸ்ட் applet tag க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஓவல் ட்ரா பண்ணுறதுக்கு draw oval அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். g.draw oval. இந்த ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம 4 ஆர்குமெண்ட் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்டிங் பாயிண்டோடைய x axis வேல்யூ, நெக்ஸ்ட் ஸ்டார்டிங் பாயிண்டோடைய y axis வேல்யூ, அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஓவலோடைய width, ஃபைனல் ஆர்குமெண்ட் பார்த்தீங்கன்னா அதனுடைய ஹைட் கொடுக்கணும். இப்போ ஸ்டார்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 100, 100 கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் அதனுடைய ஹைட் பார்த்தீங்கன்னா அதனுடைய width பார்த்தீங்கன்னா ஒரு 100 கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் ஹைட் பார்த்தீங்கன்னா ஒரு 50 கொடுத்துக்கிறேன். இதை சேவ் பண்ணிவிட்டு கமெண்ட் ப்ராம்ப்டில் ரன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பாத் செட் பண்ணணும். பாத் பார்த்தீங்கன்னா நான் ஒரு பேட்ச் ஃபைலில் சேவ் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த ஃபைலை நான் ரன் பண்ணிக்கிறேன். path.batch. நெக்ஸ்ட் ஓவல் அப்படிங்கற ஜாவா ஃபைல் நம்ம கம்பைல் பண்ணனும். கம்பைல் பண்றதுக்காக javac அப்படிங்கற கமாண்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். ஃபைல் நேம் oval.java. நெக்ஸ்ட் applet ரன் பண்றதுக்காக applet viewer அப்படிங்கற கமாண்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். ஃபைல் நேம் பார்த்தீங்கன்னா oval.java. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு எலிப்ஸ் கிரியேட் ஆயிருக்கும். இப்போ இதிலே நம்ம சர்க்கிள் எப்படி ட்ரா பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இந்த ட்ரா ஓவல் அப்படிங்கிற ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹைட்டும் வித்தும் ஈக்குவலாக கொடுத்தா நமக்கு பார்த்தீங்கன்னா சர்க்கிள் கிரியேட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா 100, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வித்தும் 100 கொடுத்துக்கிறேன், ஹைட்டும் 100 கொடுத்துக்கிறேன். இப்போ ஜஸ்ட்டு சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு கம்பைல் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு applet ரன் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சர்க்கிள் கிரியேட் ஆகிருக்கும். இப்போ இந்த சர்க்கிள் எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ ஃபில் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம fill oval அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி இந்த சர்க்கிளை ஃபில் பண்ணிக்கலாம். சேம் அதே பொசிஷன் கொடுத்துக்கிறேன். ஸ்டார்டிங் பாயிண்ட், அடுத்து பார்த்தீங்கன்னா அதனுடைய width, அடுத்தோட ஹைட் கொடுத்துக்கிறேன். இதை சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணுறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சர்க்கிள் ஃபில் ஆகிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா
ஒரு ஓவல் எப்படி ட்ரா பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இதே மாதிரி உங்களுக்கு டுடோரியல்ஸ் வேணும்னா www.tutorjobs.com வெப்சைட்டை விசிட் பண்ணி பாருங்கள். யூடியூப்ல எங்களோட வீடியோஸை பார்க்கும்போது மறக்காம எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.